ஒரையன்ஸ் பெல்ட். வானத்தில் இந்த நட்சத்திரத்தை உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். பக்கத்துலேயே இருக்கும். இந்த ஒரையன்ஸ் பெல்ட்டில் இருக்க நட்சத்திரங்களை அப்படியே நேராக பார்த்த ஒரு கோடை போட்டு அந்த கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக பக்கத்தில் இருக்க இன்னொரு குரூப் ஆஃப் நட்சத்திரங்களை போய் சேரும். இதை பிளேடிஸ் ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. 9 பிரகாசமான நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திர கூட்டம். இதையும் வெறும் கண்களாலே உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரையனுக்கும் பிளேடிஸுக்கும் நடுவில் நீங்கள் போகிற வழியில் ஒரு ஆரஞ்சு கலர் நட்சத்திரத்தை உங்களால் பார்க்க முடியும். இதுதான் ஆல்டிபிரான். தமிழில் நிறைய பேர் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரிஷபராசி காலமட்டோட கண்ணுது. வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள்லேயே 17வது பிரகாசமான நட்சத்திரம். அண்ட் இதுக்கு கீழே இருக்க அந்த நட்சத்திரங்களை நீங்கள் ஒன்றா சேர்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் ஃபார்ம் பண்ணும். இது அந்த காலமட்டோட முகம். அப்படியே கொம்பையும் அந்த பிளேடிஸை நோக்கி உடம்பையும் வரைஞ்சிங்கன்னா இதுதான் ரிஷபராசி காலமட்டோட விண்மீன் தொகுதி கான்ஸ்டலேஷன். இந்த கான்ஸ்டலேஷனை ரெயின் பிரிங்கர் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. காரணம் இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் தான் தெளிவாக தெரியும். குளிர்காலம் இல்லைனா மழைக்காலங்களில். ஸோ பழங்காலத்தில் இந்த மழை வரப்போகிறத இந்த கான்ஸ்டலேஷனை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களாம். நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது வானத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.